ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தீனா. சுவையும் ஆரோக்கியம் இருந்த கம்மம்மா சமையல்ல இன்னைக்கு பார்க்குற ரெசிபி என்ன கேட்டீங்கன்னா, வாழைத்தண்டு தம் ரைஸ். வாழைத்தண்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பொடிசா கட் பண்ணிட்டு கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மசாலாம் போட்டு அது அப்படியே தம் கட்ட போகிறோம். நீங்கள் நார்மலாக பிரியாணி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தயிர் எல்லாம் போட்டு பண்ணுவீங்களா, அதே மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல தேங்காய் பால் ஊற்றி நம்ம கம்மி பண்ண போகிறோம். இந்த ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? வாழைத்தண்டு தம் ரைஸ் தேவையான பொருட்கள்: வாழைத்தண்டு 1 கப்பு, சீரக சம்பா ரைஸ் 1 கப்பு, சீரகம் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் 1 நம்பர், தக்காளி 1 நம்பர், மஞ்சள் தூள் சிறிதளவு, மல்லித்தூள் 3/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், புதினா சிறிதளவு, தேங்காய் பால் 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த வாழைத்தண்டு தம் ரைஸ் தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் சூடான டைமில் நம்ம கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம், தக்காளி லைட்டாக போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா பொடியை போட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த வாழைத்தண்டை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமான சைஸில் க்யூப்ஸ்மாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. ரொம்ப பெரிய சைஸில் வேணால் ஓரளவுக்கு ஒரு சின்ன சின்ன சாப் மாதிரி, அதாவது பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள். ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த வாழைத்தண்டு நல்லா வெந்தால் தான் அந்த ரைஸோடு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாழைத்தண்டை வச்சு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். இதே பல்க் குவான்டிட்டியில் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுன்னா, வாழைத்தண்டு தனியாக வேக வச்சு ரைஸோட மிக்ஸ் பண்ணுவோம் தம் கட்டும்போது. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி வரும்போது அந்த காயை நல்லா வேக விடணும். வீட்டில் சின்ன குவான்டிட்டி பண்ணும்போது, குக்கரில் பண்ணும்போது எல்லாமே ஒரே ஈவனாக வெந்துடும், அதெல்லாம் கவலை இல்லை. ஆனால் இதே பல்காக பண்ணும்போது அந்த காயை வேக வச்சு அந்த தண்ணி எடுத்து அதுக்கப்புறம் ரைஸில் தம் கட்டுவோம். இந்த மாதிரி சின்ன சின்ன பக்குவம்லாம் இருக்குது. இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த இடத்துல சீரகம் தாளிப்பாக போடுறோம். இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய்லாம் போடணும்ல, இந்த ரெசிபிக்கு அதெல்லாம் தேவையில்லை. வெறும் சீரகம் மட்டும் தான் தாளிப்பாக போடுறோம். இதோட கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெங்காயம், இந்த சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வர டைமில் இந்த வெங்காயத்தை போட்டுடுறோம். சும்மா லைட்டாக இருந்தால் போதும். இந்த வெங்காயம் போட்ட பிறகு லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாழைத்தண்டை டேரெக்டாக இந்த எண்ணெயில் பதக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே இந்த வாழைத்தண்டை டேரெக்டாக இந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக வதக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டோட அந்த வாசமும் இந்த வாழைத்தண்டில் வதக்கும் போது இறங்கணும், அப்படி ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுக்காக ரொம்ப நேரம் குக் பண்ண அவசியம்லாம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுடர் மசாலா யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், அப்புறம் மல்லித்தூள். வீட்டில் குழம்புத்தூள் இருந்தால் யூஸ் பண்ணலாமே கேட்டிங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஆனால் அதோட அந்த காரத்தன்மை எல்லாமே கொஞ்சம் மாறும். ஸோ அதனால் தனி மிளகாத்தூளே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட இந்த வாழைத்தண்டை போட்டு சும்மா லைட்டாக ஒரு செகண்ட் வதக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ அந்த மாதிரி வதங்கி வர டைமில் கொஞ்சமாக தண்ணி. ஏன்னா இந்த எண்ணெய் அப்படியே ரொம்ப நாள் சூடாகிட்டே இருந்தால் அது கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டில் இது குக் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணி இதில் ஊற்ற ஆரம்பிங்க, ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு. சரியா? இதுக்கப்புறம் தக்காளி. இந்த தக்காளி ஏன் இந்த ஸ்டேஜில் நான் போடுறேன்னா காரணம் இருக்குது. ஏன்னா இந்த தக்காளியும் சாதமும் வெந்து வரும்போது அந்த தக்காளி முழுசாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி அந்த மிளகாத்தூள், அந்த தனியாத்தூள்லாம் போட்டிருக்குல்ல, அந்த காரம் இறங்கியிருக்கும். அந்த தக்காளி கடிக்கும் போது அந்த புளிப்புத்தன்மை, அந்த காரத்தன்மை எல்லாம் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் தக்காளியை இந்த ஸ்டேஜில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புதினா, அந்த வாசத்துக்காக பச்சை கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவுக்கு. இதுக்கு பிறகு இந்த ஊற வச்ச சீரக சம்பா ரைஸ் இருக்குது. இந்த ரைஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரைஸை இதில் போட்டுறேன். இந்த ரைஸை போட்ட பிறகு அந்த வாழைத்தண்டோடு இப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கா? இந்த மாதிரி இருக்கும் போது ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோம்னா, சும்மா அந்த ரைஸோடு போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணால் உடைய ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் தேங்காய் பால் 1க்கு 2 கப்பு மெஷர்மெண்ட்டில் ஊற்றுறோம்.
தேங்காய் பால் ஒரு 3/4 கப் இருந்தால் போதும். அதிகமான தேங்காய் பால் இருந்தால் நல்லா இருக்காது. 1 2 தேங்காய் பால் மட்டுமே அதிகமாக இருந்தால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த தேங்காய் பால் வந்து அந்த திக்னஸ் இருக்கும் வேகும் போது. ஸோ ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப ரைஸ்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் இந்த ப்ரிப்பரேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு 5% எக்ஸ்ட்ரா தான் வேக வச்சு எடுப்பேன். ஏன்னா கொஞ்சம் அந்த சாதம் வந்து முழுசாக வெந்தாதான் அப்போ என்னன்னா அந்த வாழைத்தண்டோடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5% எக்ஸ்ட்ரா வேக வைக்கலாம். ரைஸ் உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட பிடிக்காது. சரிங்களா? இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு இந்த இடத்துல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். உப்பு காரம் செக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு மூடியை போட்டு ஒரு 3 விசில் இல்லை 4 விசில் விட்டு இறந்தா ரெடி. இந்த ப்ரிப்பரேஷன் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போது ரெடியாக இருக்கோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பா, அந்த சாதம் நல்லா வெந்து பாருங்கள் எப்படி இருக்கு. இதுக்கப்புறம் தம் உடைச்சா இப்படி தான் இருக்கும். இது சுட சுட சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் தம்பில் போடலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சாதம் நல்லா வெந்த சாதமாக தான் சீரக சம்பாவுக்கு நல்லாயிருக்கும். இதுவே வந்து வீட்டில் அந்த புழுங்கல் அரிசி இருந்தால் 3 விசில் போதும். சீரக சம்பாவுக்கு 1 விசில் எக்ஸ்ட்ரா விடலாம். சரிங்களா? இப்போ ரெடியான இந்த ரைஸை வந்து இந்த பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சீரக சம்பா ரைஸ் பார்த்தீங்கன்னா வெந்த பிறகு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வேற வேறையான மாதிரி இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நல்லா வேக விட்டு இந்த மாதிரி பக்குவத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாரும் வந்து வீட்டில் இந்த சாம்பார் சாதம் அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்லாம் வந்து நல்லா சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இது கிட்டத்தட்ட அதே மாதிரி பக்குவம் தான். ஆனால் டேஸ்ட் டோட்டலி டிஃப்ரெண்ட். வாழைத்தண்டு வச்சு யாரும் பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வாழைத்தண்டு தம் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருவோம் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு. பக்குவமாக நான் சொல்கிற மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வாழைத்தண்டு லைட்டாக வதக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு லைட்டாக வதக்கும் போது அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இந்த புதினாவும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கொத்தமல்லி கரெக்டான அளவு மட்டும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இன்றைக்கி நம்மளோட கமகம் சமையலில் ஒரு சூப்பரான வாழைத்தண்டு தம் ரைஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபா, டேக் கேர்.